ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாண்ட்ரா வந்துட்டு பிரஜன் கிட்ட எல்லோரும் என்னை வந்து சிரித்து கடுப்பேற்றுறாங்க, ஒரு மாதிரி நான் கதை சொல்லும்போது அசிங்கப்படுத்துகிறாங்க, தூங்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்கள்ல. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அமித் பொய் சொல்கிறாரு, அச்சு நீ நம்பாத அப்படின்னு. என்ன விஷயம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்களா எனக்காக? ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பாப்பா கூப்பிட்டு வந்துட்டு நீ வராமல் இருந்துடாத, உங்ககிட்ட நான் நிறைய பேசுவேன், நான் பார்க்கணும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை கொட்டி தீர்க்கணும். அதை வந்துட்டு கண்டிப்பாக அவர்கிட்ட தான் முடியும். ஏன்னா பெட்டர் ஆஃப் அப்படின்னும்போது என்ன தான் இருந்தாலும் கணவன்கிட்ட சொல்கிற மாதிரி வருமா, அதே ஒரு மனைவி கிட்ட கணவன் பேசுகிற மாதிரி வருமா? முடியவே முடியாது. அதாவது ஒரு தனி இது. அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ வந்துரு அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க இன்னொரு கேமராவில். என்னென்னா அமித் வந்து போய் சொல்கிற அச்சு நீ நம்பிடாத, நான் டாஸ்க் ஒழுங்காக தான் பண்ணேன், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நான் டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணலன்னு சொல்கிறாரு, அது நீ நம்பிடாத. அதே மாதிரி நீ வரணுன்னு தான் நான் டாஸ்க்கே அவ்வளோ விஷயங்கள் பண்ணேன், ஆனால் அவர் ஏன் அப்படி சொன்னார் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த லாஸ்ட் டாஸ்க்கில் அவங்களாம் வந்துட்டு திவ்யாவும் நம்ம அமித்தில் வந்து பயங்கரமாக டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு தமிழ் பாட்டு தெரியாதான். தெரியலன்னா இங்கே உட்காந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ நீங்கள் தானே அதை முடிவெடுத்து எனக்கு டான்ஸ் ஒழுங்காக வரும், நான் அபிநயம்லாம் பண்ணுவேன், அதை வந்து நான் அந்த அபிநயத்தை வச்சு நான் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா இந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து சீரியல் அது இதுன்னு பண்ணிகிட்ருக்கு, இந்த பொண்ணுக்கு தெரியும் திவ்யாவுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமித் அவர்களும் யார் ட்ரிகர் பண்ணாலும் அசையாத ஒரு ஆள். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இங்கே உட்கார வச்சுட்டு வினோத் வினோத்தும் நம்ம சேச்சியும் உள்ளே போய் ஆடிந்தனா அது வேறு மாதிரி போயிருக்கலாம், ஈஸியாகவும் முடிஞ்சிருக்கும்ல. ஆனால் அங்கே வந்து ஒரு தப்பான ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதனால் அவர் வந்து சொல்கிறார், அவரோட மைண்டுக்கு அந்த மாதிரி தோணிருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ அவங்க வந்துட்டு அவர் போய் சொல்கிறாரு, நீ நம்பிட போகிற. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் அவர் சொன்னதை வந்துட்டு இந்த பொண்ணு ஒழுங்காக தான் பண்ணாமல் விட்டுருக்கு போல இருக்குன்னு நினச்சிட்டாங்கன்னா அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. 24/7 அவரும் பார்த்துட்டு இருப்பார்ல, அப்புறம் ஏன் நீங்கள் வருத்தப்படுறீங்க அப்படின்னு. ஆனால் எல்லாருமே 24/7 பார்ப்பாங்களா? அது யோசிக்கணும்ல. அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய உண்மைகள் தெரிய மாட்டுது. இப்போ நாய் குறைக்கிற விஷயங்களை கூட கதை ஓடாதீங்கன்றாங்க. சர்க்குலர் வந்து அந்த இத்தனைக்கும் அந்த ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம ப்ரூஃபாக போட்டு வச்சுருக்கோம். அப்பயும் வந்துட்டு ஒரு சில பேர் கதை ஓடாதீங்க உங்களுக்கு தெரியும். அப்போது 2 நாளைக்கு முன்னாடி நாய் குறைச்சதை வந்துட்டு இதுக்கு அதுன்னு சொல்லிட்டு கதை ஓட்டிங்களா, அந்த கதை அது நாங்கள் கதைலாம் இல்லை, அதெல்லாம் உண்மை. ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இல்லைனாலும் அது உண்மை. இது ப்ரூஃப் இருக்க, இது ப்ரூஃப் இருந்தாலும் அது உண்மை கிடையாது. எப்பா முடியலடா சாமி, உங்கள் ரீல் அந்து போச்சுடா சாமின்ற மாதிரி இருக்குது. என்னத்தான் சொல்கிறது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்குது? ஸோ ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்புறமா சாண்ட்ராவோட கேம் எப்படி இருக்கும்? ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு தாண்டின உடனே சாண்ட்ரா வெளியே போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை டாப் 5 அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.